இப்போ பாபி தேவல் நீங்கள் வில்லனா சூஸ் பண்ணுறீங்க. இந்த நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் ஒரு இப்போ துப்பாக்கியில் வந்து நீல்நிதின் முகேஷ் இருந்தார். அந்த மாதிரி சில படங்கள் வந்து இப்போ நிறையாவே வந்து நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் வராங்க. ஆமாம். அது எதனால? ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி சார். நம்ம ஊரில் வந்து நெகட்டிவ் பண்ணுற வில்லன் ஆக்டர்ஸ் வந்து கம்மி. இப்போது ஒரே ஒரு சாய்ஸ் எஸ்ஜே சூர்யா தான் எல்லாருக்கும். முன்னாடி பிரகாஷ் ராஜ் சார் பண்ணுவார். அவரும் நிறைய லாங்குவேஜஸ் பண்ணுறது. அப்புறம் அவர் நிறைய பண்ணிட்டார். அது ஒரு ரீசன். எஸ்ஜே சூர்யா சார் எவ்வளோ படம் பண்ணுவார் ஒரு வருஷத்துக்கு? எல்லாத்துலேயும் வில்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 படம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணீங்க ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ அப்போது சாய்ஸஸே இல்லை. உங்களுக்கு சாய்ஸ் ரொம்ப கம்மியாகுது. அப்போது நம்ம நார்த் இந்தியாவுக்கு போகிறோம். நார்த் இந்தியாவுக்கு போகும்போது நார்த் இந்தியாவில் என்னென்னா சினிமா அங்கே வந்து வேறு சேஞ்சுக்கு போயிருக்கு. ரொம்ப பிக் ஃபிலிம்ஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு மார்க்கெட்டை உருவாக்குறது ரொம்ப கம்மி. ஹிந்தி மார்க்கெட்டை வந்து தெலுங்கு மார்க்கெட்டை தான் ரூல் பண்ணுது. தெலுங்கு படங்கள் தான் போய் ஹிந்தியை பயங்கரமாக ரூல் பண்ணுது. ஸோ அப்போது அங்கே நிறைய ஆக்டர்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ அதனால தான் மேஜராக அங்கே போகிறோம். ஒரு அவங்கள வந்து உங்கள் ரிதமில் டைரக்ட் பண்ண வைக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் அது? பிகாஸ் அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் மெயினாக அது ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது சார். அந்த ஃபியர் வந்து வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுலேயும் ஃபியர். ஆமாம், இல்லை அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஃபியர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு மேனேஜர் அது இதுன்னு சுற்றி வச்சுக்கிட்டு சார் அவர்கிட்ட போவாதீங்க அப்படி இருக்கும். அப்புறம் அது அப்படியே கொஞ்ச நாளில் அது பிரேக் ஆகிடும் சார். அந்த ஷெல் பிரேக் ஆகி அவங்க வந்து எனக்கு பாபி தேவல் சார் வந்து ஆச்சரியமாக என்ன இருந்ததுன்னா சார் பயங்கரமான ஆக்டர் அவர். இந்த கேரக்டரை இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா அவர் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டார், கேஷுவலாக பண்ணிட்டார். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவரை வச்சு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் பண்ண முடியும். எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது வந்து என்னென்னா கேமராவுக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா நோ கம்ப்ளைண்ட்ஸ். கேமராவுக்கு பின்னாடி இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல சார் மும்பையில், அது இங்கேக்கும் அங்கேக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க எல்லாருமே வாழ்க்கையாகவே கிங்ஸாக தான் இருக்காங்க. நீங்கள் தெலுங்கு ஹீரோஸ் ஹிந்தி ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ன்றது வந்து நம்ம லைஃபுக்கும் அவங்க லைஃபுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. உதாரணத்துக்கு பாபி தேவல் சார் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டோட ஹாலில் ஒரு 100 பேர் உட்காரலாம், அப்படி இருக்குது அந்த ஹாலு. ஸோ அப்போ அவர் லைஃப்பில் அவர் பணத்துக்காக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதில்லை. அவர் வந்து கண்டென்ட் எக்ஸைட் ஆகணும், அவருக்கு பிடிக்கணும் அந்த யூனிட்டு, அப்படி இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே அப்படி இல்லை. ப்ரொடியூசர் 8 மணி நேரத்தில் ஒரு வேலையை பண்ணி முடிக்கணும்னு சொல்லுவார். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லா ஹிந்தி ஹீரோயின்ஸ் கூடயும் வரும் சார். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம லைஃப் ஸ்டைலும், அவங்க டைமிங்கும் நம்ம டைமிங்கும் வேறு தான். அப்புறம் ஒரு டைமில் அட்ஜஸ்ட் ஆகிடும்ல சார், அட்ஜஸ்ட் ஆகி போயிடுவோம். நீங்கள் துணிவும் போது என்ன சொன்னீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டயலாக் வச்சாலும் எல்லாரும் வந்து அஜித் சொல்லி தான் அந்த டயலாக் வச்சாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இந்த படத்தில் அந்த டேஞ்சர் இன்னுமே ஜாஸ்தி. பிகாஸ் எந்த டயலாகாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த அரசியல் நெடி இருந்தாலும் இது வந்து டெஃபினட்டாக அங்கேருந்து தான் வந்திருக்கும், ஹீரோ தான் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு அதுக்கு நான் முன்னாடியே கிளாரிட்டி கொடுத்துட்டேன் அதுக்கு. ஸோ இதில் வந்து ஆனால் நீங்கள் வந்து எப்படி பியூரா இந்த படம் ரீமேக் பண்ணணுன்றது விஜய் சார் சாய்ஸு. இந்த படத்தில் என்னெல்லாம் வரக்கூடாதுன்றது என் சாய்ஸ். தட் இஸ் அதான் அந்த டிவிஷன் க்ளீனாக. ஆமாம், அதில் அவரும் க்ளீனாக இருந்தார். அவர் அந்த சாய்ஸில் அவருக்கு என்னென்னா சில விஷயங்கள் வந்து ஹார்டாக இருந்தால் என்னடா இது அப்படின்னு கேட்பார், அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்பார். அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது. இது சில விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கே, இது சிம்பிளாக இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. பட் எனக்கு ஹாப்பி கொடுத்த விஷயம் இந்த படத்தில் அது மட்டும்தான். அந்த கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போகிற அந்த பார்ட்டு தான் எனக்கு என்ன தோணுன்னா, இந்த படத்துக்கு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறோம், அது வந்து ஒரு 5 வருஷம் ஃபங்க்ஷன் ஆகுது, 10 வருஷம் ஃபங்க்ஷன் ஆகுது, ரீரிலீஸ் ஆகும்போது போயிட்டு கத்துறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ஒரு இப்போ லைஃப் டைமுக்கு அந்த படத்தோட கான்ஃப்ளிக்டை பேசிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அப்படி இருக்கும்னு நம்புகிறேன் நான் அந்த படத்தோட.